அனைவருக்கும் வணக்கம். நான் தியாகராஜன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் செய்தி தொடர்பாளர் ஜாக்டோஜியோ. இன்றைய நாள் 1/7/2023. இந்த நாளிலே நான் முதலிலே அரசு பள்ளி ஆசிரியராக பொறுப்பேற்ற 19 ஆண்டுகளுக்கு முன் அந்த தேதியை நான் அந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். முதலில் 1/7/2004 19 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொகுப்பூதியத்தில் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அம்மையார் ஆண்டு கொண்டிருந்தார். முதல் முறையாக ஒரு அரசாணை 100 என்ற ஒரு அரசாணையை போட்டு இனி வருங்காலங்களில் தமிழ்நாட்டிலே ஆசிரியர் நியமனங்கள் என்பது முதல் 5 ஆண்டுகளுக்கு தொகுப்பூதிய முறை, அதாவது செகண்ட் கிரேட் டீச்சருக்கு 3000 ரூபாய், பிடி டீச்சராக இருந்தால் 4000, பிஜியாக இருந்தால் 4500. எல்லாருக்கும் முன்னாடி இளநிலை என்ற ஒரு வார்த்தை, இளநிலை, இடைநிலை ஆசிரியர், இளநிலை பட்டதாரி, இளநிலை முதுகலை பட்டதாரி, ஜூனியர் பிடி, ஜூனியர் செகண்ட் கிரேட், ஜூனியர் பிஜிடி, இப்படி ஒரு கேட்டகரியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அரசாணை 100 முதல் முறையாக தொகுப்பூதிய முறை. அதான் 5 வருஷம். இப்போ நான் 1/7/2004 பணியில் சேர்ந்தேன். நான் மீண்டும் 1/7/2009 தான் ஒரு முழுமையான ஆசிரியராக வந்திருக்க முடியும். அதுவும் என்னுடைய அதிகாரி என்னுடைய பணியில் திருப்தி இருக்குதுன்னு சொன்னாதான் என்ன ரெகுலர் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஆணை, அரசாணை 100. 5 வருஷம் இருக்கணும். 5 வருஷம் அந்த 4000 ரூபா வாங்கிட்டு எவ்வளோ சிரமத்தில் பணியாற்றின்ற ஒரு கொடுமையான ஆணையில் தான் நான் 1/7/2004 மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட், ஒரு 40 பக்கம் கிரீன் ஷீட்டோட முதல்ல தொகுப்பூதிய முறையில் நான் பணியில் சேர்ந்தேன். என்னோடு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பணியில் சேர்ந்தாங்க. அவங்களும் இன்னைக்கு என்னை போல 19 ஆண்டுகளை நிறைவு பெற்று 20வது ஆண்டுகளுக்கு அடியெடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன் இந்த நேரத்தில் இந்த நாளில் நான் இதை பதிவு செய்கிறேன்னா, 2004 பணியில் சேர்ந்த அத்தனை பேரும் தொகுப்பூதியத்தில் பணியில் சேர்ந்தாலும் அவளுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பு, வாய்ப்பை நிச்சயம் ஆட்சி மாற்றம் வரும். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர், முதலமைச்சராக வருவார், வந்தால் காலமுறை ஊதியத்தை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு தான் அத்தனை பேரும் பணியில் சேர்ந்தாங்க. 2004க்கு பிறகு 2005 ஒரு பேட்ச் தொகுப்பூதிய முறை, அதுக்கப்புறம் 2006 ஒரு பேட்ச், மொத்தம் 2006 சேர்த்து 53000 பேர் ஏறத்தாழ் இந்த தொகுப்பூதிய ஆசிரியர்களை எல்லாம் ஒன்று திரட்டி இவருடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கையை எழுந்து தவிக்கிற இவர்களுக்கு காலமுறை ஊதியத்தை பெற வேண்டும் என்பதற்காக நமக்கு நாமே திட்டம் போல ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த அமைப்பு. அது தமிழ்நாடு இளநிலை ஆசிரியர் பேரவையாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு எத்தனையோ அமைச்சர்களை எல்லாம் பார்த்து அந்த அமைச்சர்களை எந்தவித முன்னேற்றம் ஏற்படாத சூழ்நிலை அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களை நேரடியாக சந்தித்து எங்களுடைய வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லை, 53000 ஆசிரியர் குடும்பங்களுக்கு காலமுறை ஊதியம் கிடைத்தால் அதில் எங்களுக்கு திருப்தி என்பது போல ஒரு துணிவோடு, துணிச்சலோடு, ஒரு தற்கொலை படை போல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவரை சந்தித்து எங்களுடைய ஆதரவை கொடுத்து களப்பணியாற்றி, அவரும் என்னை ஆட்சிக்கு கொண்டு வாங்கயா, என்னை வரவைங்க, வந்தா செய்கிறேன்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்து தேர்தல் அறிக்கையில் சேர்த்து எங்களோட நல்ல நேரம் ஒரு 2006 கலைஞருடைய ஆட்சி அமைந்தவுடன் முதல் 3 கையெழுத்தில் ஒரு கையெழுத்து, இனி ஆசிரியர் நியமனங்களில் தொகுப்பூதிய முறை கிடையாது, காலமுறை ஊதியத்தை கொண்டு வருகிறேன் என்று வாழ்வளித்த முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களையும் இந்த 19 ஆண்டு நிறைவில் நான் நன்றியோடு நினைவு பெறுகிறேன். இதை விட ரொம்ப கொடுமை என்ன, இந்த கையில் தொகுப்பூதிய முறையை கொடுத்தாங்க. நான் பணியில் சேரும்போது முதல்ல ஆசிரியர் இனத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதல் மாநிலமாக அம்மையார் அவர்கள் சிபிஎஸ் திட்டம், இந்த புதிய பங்களிப்பு திட்டம் இந்த கையில் கொடுத்தாங்க. இந்த கையில் தொகுப்பூதியம், இந்த கையில் பென்ஷன் இல்லாத அந்த சிபிஎஸ் திட்டம். ரொம்ப கொடுமையான காலகட்டத்தில் இன்னைக்கு பாருங்கள், நாங்கள்லாம் இந்த தொகுப்பூதிய முறையை ஒழிக்காமல், இந்த அமைப்பை ஏற்படுத்தி போராடி ஒழிக்காமல் இருந்திருந்தால் ஏதோ 53000 பேரோட பிரச்சனை மட்டும் இல்லை, நாங்கள் 53000 1/6/2006க்கு பிறகு பணியில் சேர்ந்த அத்தனை ஆசிரியர்களும் நேரடியாக காலமுறை ஊதியத்தின் கீழே பணியில் சேர்றீங்கன்னா
இந்த இயக்கத்தோடைய பங்களிப்பு, எங்களுடைய உழைப்பு, அதை விட தாயுள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு முத்தமிழன் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த பழைய தொகுப்பூதிய முறைக்கான அரசனை 100 ஒழித்து காலமுறை ஊதியம் கொடுத்ததுனால தான் நாங்களும் இன்னைக்கு வாழ்வடைந்தோம். 2006க்கு பிறகு பணியில் சேர்ந்த அத்தனை பேரும் ஸ்ட்ரெயிட்டாக காலமுறை ஊதியத்தில், இல்லைன்னா 2006 பணியில் சேர்ந்தா 11 தான் நீங்கள் முழு நேர வாத்தியார், அது வரையும் தொகுப்பூதிய முறை தான். 2010 சேர்ந்தவங்க 15 தான் முழுமையான ஆசிரியர். இது போன்ற வரலாறு தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்தவர்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அன்றைக்கு இது போன்ற இயக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி நமக்கு நாமே திட்டம் போல தொகுப்பூதிய முறையை ஒழிக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நேரடியாக யாரும், குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்களோ பட்டதாரி ஆசிரியர்களோ முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களோ நேரடியாக காலமுறை ஊதியத்தின் கீழே வந்திருக்க முடியாது. என்று சொன்னால் இன்றைக்கும் எப்படி இந்த கையிலே தொகுப்பூதிய முறை, இந்த கையிலே சிபிஎஸ் திட்டம் என்று கொடுத்து தொகுப்பூதிய முறையை ஒழிச்சிட்டோம். ஆனால் இந்த கையில் வாங்கின அந்த சிபிஎஸ் திட்டம் இன்னும் இருக்கு. இதற்காக பல போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது போன்ற பல போராட்டங்கள் நடத்தி இன்றைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம். தொகுப்பூதிய முறையை ஒழித்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு சிபிஎஸ் என்ற திட்டத்தை ஒழிக்காமல் அதற்காக பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்பார்கள். சொல்லாததை கூட செய்திருக்கிறார்கள். இதை நாங்கள் கடந்த காலங்களில் அனுபவித்திருக்கிறோம். அதுபோல அவருடைய தந்தையார் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் முத்தமிழன் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றி தொகுப்பூதிய முறை ஒழித்து காலமுறை ஊதியத்தை வழங்கினார். அதே போல அவருடைய புதல்வர் நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழகத்திலே அமல்படுத்துவார் என்ற நம்பிக்கை இந்த தினத்திலே எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. 19 ஆண்டுகள் முடித்து 20வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்து இந்த இயக்கத்தை ஆரம்பித்து இந்த இயக்கத்தினுடைய நோக்கத்தை, அதாவது தொகுப்பூதியத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் தொடர்ந்து ஓய்வூதியம் இல்லாததால் அதையும் பெற வேண்டும் என்று தொடர் பயணத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த இயக்கம் தொகுப்பூதியத்தை ஒழித்தது போல நிச்சயம் பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் பெற்றுத்தரும் என்ற உறுதியை இந்த நேரத்திலே நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொன்னதை செய்வார்கள். விரைவிலே பழைய ஓய்வூதிய திட்டமும் தமிழகத்திலே அமல்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நன்றியோடு நினைவு கூர்ந்து காலமுறை ஊதியத்தை வழங்கிய முன்னாள் முதல்வர் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் நன்றியோடு வணங்கி அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.